வணக்கம். தமிழகத்தில் தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குது. இல்லை, அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழக மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிக்காரர்கள் வாக்குறுதி கொடுக்குறதே, தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறத சகஜமாக பார்க்கலாம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வாக்குறுதி கொடுக்குறது ஏற்புடையதாக தெரியல. ஏன்னா 5 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. போன ட்ரிப்பு இவங்க கொடுத்த வாக்குறுதியை ஒரு சிலதை நிறைவேற்றிருக்காங்க, ஒரு சிலதை நிறைவேற்றலை. நான் சொல்கிறது என்னன்னா, ஆட்சியங்கட்சியாக இருந்த நீங்கள் போன ட்ரிப் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்க, அது ஒரு சிலதை நிறைவேற்ற முடியல, அது இருக்கிறதான். நீங்கள் இந்த ட்ரிப்பு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க, இதையும் சேர்த்து செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் நாங்கள் இத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கோம், மறுபடியும் இத்தனை வாக்குறுதி கொடுக்காமே நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாதனைகள் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஓட்டு கேட்குறது எல்லாமே எதிர்கட்சிகள், ஒன்றிய அரசு இதை விமர்சனம் பண்ணி தான் ஓட்டு கேட்டிங்கன்னா உங்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்க. நீங்கள் சாதனை எதுவும் செய்யலை, செஞ்சால் தான் சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஒரு போஸ்டர் தூக்கிட்டு தெரிகிறாரு. எடப்பாடி பழனிசாமி கட்டளை கடையை ஊந்தார், பெஞ்சு கடையை ஊந்தார், சேர் கடையை ஊந்தார்னு சொல்லிட்டு தெரிகிறாரு. நான் கேட்குறேன், அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டு நீங்கள் என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? நீங்கள் சாதனை பண்ணியிருந்தீங்கன்னா யாரை பற்றியும், ஒன்றிய அரசை பற்றியோ இல்லை எதிர்கட்சியை பற்றியோ விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். ஆனால் நீங்கள் சாதனை ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறக்காக தான் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல, எடப்பாடி அதை பண்ணார் இதை பண்ணு போட்டு அடுத்தவங்க அடுத்த கட்சி மேலே ஒரு சொல்லித்தான் நீங்கள் ஓட்டு கேட்டுட்ருக்கீங்க. திமுகவோட ஊழல் பட்டியல் பார்த்தீங்கன்னா நீண்டிட்டே போது. பக்கத்தில் சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட உங்கள் ஊழல் பட்டியலை விட, அதில் சாராய கடையில் 40,000 கோடி ஊழல், கனிம வளத்தில் 1000 கோடி ஊழல், அரசு பணி நியமனத்தில் 1000 கோடி ஊழல், பணி நியமனம் பண்ணுறதா சொல்லி 900 கோடி ஊழல், ஊரக வளர்ச்சி துறையில் 808 கோடி ஊழல். இப்படி பார்த்திங்கன்னா ஊழல் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அப்புறம் இடையில இந்த நம்ம தமிழகத்தில் நெட்டிசன் கூட நிறையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு நடிகைக்காக சென்னையில் கார் ரேஸ் நடத்திருந்தாலும் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஊழல் பண்ணுறதுக்கும் நடிகைக்காக கார் ரேஸ் நடத்துறதுக்கெல்லாம் அரசாங்கத்தோட தமிழக அரசாங்கத்துக்கு பணம் இருக்கும்போது மக்கள் நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு மட்டும் தமிழக அரசுகிட்ட ஏன் பணம் இல்லாமல் போச்சுன்னு தெரியல. மக்கள் நலத்திட்டங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்டால் மட்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வரி கட்டவே இல்லையா? வீட்டு வரி கட்டலையா? தண்ணி வரி கட்டலையா? ரோடு வரி, என்ன வரி, மின்சாரம் கட்டலையா? அது நீங்கள் 5 வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த வரியை விட நாங்கள் இன்றைக்கி பல மடங்கு வரி ஜாஸ்தியாக கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசை நம்பித்தான் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஆட்சி பண்ணுறீங்க? விட்டுருங்க, ஒன்றிய அரசே பார்த்துக்கிட்டும், ஒன்றிய அரசே வரி வசூல் பண்ணிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டும். மக்கள் இத்தனை வரி கட்டிக்கிறோம், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டின வரியை விட பல மடங்கு வரி அதிகமாக கட்டிக்கிறோம். அதுபோக நீங்கள் 5 லட்ச ரூபா, கோடி ரூபா பணம் கடனாக வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இத்தனை பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறதுல ஊழல் செய்கிற பணம் இருக்க உங்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு பணம் இல்லையா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஊழல் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஒரு சில கட்சி தலைவர் சொல்லலாம் ஊழல் செய்யாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஊழல் செய்யாத கட்சி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எதுவும் இருந்தாலும் திமுக மேலே மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் இந்துக்கள் வைக்கிறது என்னென்னா, இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் ரபடித்தனம் பண்ணுற அளவுக்கு அந்த அரசாங்கத்தோட தலையீடு இருக்குது. திட்டமிட்டு இந்துக்களை கொச்சைப்படுத்துறது, இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்துறது, இந்துக்களை கொச்சைப்படுத்துறது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. அதுக்காகவே தமிழ்நாட்டில் இருந்து திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு வகையில் பார்த்தா திமுகவுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுற ஒரே காரணத்துக்காக ஒரு சில பாமர இந்துக்கள், அதாவது இந்துனா என்னென்னு தெரியாத இந்துக்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி 8 கோடியில் ஒரு 6 கோடி இந்துக்கள் இருந்தாங்கன்னா அந்த 6 கோடியில் 1 லட்சம் பேராவது, குறைஞ்சு 1 லட்சம் பேராவது உங்களுடைய இந்த இந்து விரோத செயலால் கொஞ்சம் விழிப்புணர்வு. இந்தளவு இதுக்காக திமுகவுக்கு நன்றி சொல்லணும். மற்றபடி நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேடுங்க. இந்த மற்ற கட்சிகள் செஞ்ச குறைய சொல்லி மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணி ஓட்டு கேட்குறதே இது பெரும்பான்மையான மக்கள் உங்கள் மேலே விமர்சனம் தான் வைக்கிறாங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதியை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெயஹிந்த்.